வாடகைக்கு போனப்போ ஒரு 5000 தான். நாங்கள் ஒரு ஏசி தான் வாங்கினோம். ஏசி வாங்கினதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த மாதமே ரெண்ட் ஏற்றிட்டாங்க 1000. அதுவும் ஸோ வித்தவுட் இன்ஃபார்மிங் டக்குன்னு எங்களுக்கு சொன்னோன்னே நாங்களே ஏசி இஎம்ஐலாம் வாங்கினோம். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த வீடை காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குது, பார்த்தா 8000 ரூபாய் 7000 ரூபாய் 9000 ரூபான்றாங்க. அவன் சம்பாதிக்கிறதே 1,000 ரூபாய் 15000 ரூபாய் தான் இருக்கும். அதில் பாதியை வாடகை கொடுத்துட்டு மீதியை வச்சு தான் அவன் ஓட்டணும், ரன் பண்ணணும். வாடகை வீட்டில் இருக்கிறதுனா ஐயோ ஓனருடைய பிரச்சனை ரொம்ப கஷ்டம். அது எப்படி விவரிக்கிறதுனே எனக்கு தெரியல. எப்போ ஐடி உள்ளே வந்ததோ அப்போலேருந்து தான் ரெண்ட் அதிகமாகிடுச்சுல. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா 8 o'clockலாம் கேட்டை பூட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியிலேருந்து மாட்டிக்கிட்டோம்னா வரது ரொம்ப கஷ்டம். ஹாஸ்டலில் வர மாதிரி தான் பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளார வரணும். வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா யார் இவங்க, எவ்வளோ நாள் தங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட கன்வே பண்ணிடணும் முன்னாடியே. இப்போ ஒரு 4 பேர் ஷேர் பண்ணால், ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணால் ஒரு ஃபேமிலி என்ன ரெண்ட் தராங்களோ அதுக்கு டபுள் தராங்க. அப்போ ஃபேமிலி இருக்கிறவங்க கஷ்டமாகுது. 5000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10000 ஆகி போச்சு இன்றைக்கி வாடகை. ப்ளஸ் நாம் கொஞ்சம் முன்னேறினாலும் தே வில் கெட் சம்வாட் ஜெலஸ். நம்ம ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அது அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. வீட்டுக்குள்ள மழை வந்துச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி வரல, தண்ணி இருக்கிற இடத்துல தான் வீடு போட்டு நம்ம போயிருக்கோம். சென்னையில் வர்றவங்க பாதி பேர் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்கவுங்க ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கும், நிம்மதியாக சாப்பிட்லாம். ஆனால் சென்னையில் வந்து அப்படி சாப்பிட முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. பணம் எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ரொம்ப அவஸ்தையாக இருக்குது சார். ஒரு நாள் போது ஒரு யோகம் போன மாதிரி இருக்குது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கு, டைட்டிலுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு முன்னேறலாம், ஒரு 10000 ரூபாய் சம்பளத்தில் ஏர்ன் பண்ணிட்டுலாம் முன்னேறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாடகையே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏன்னா 7000 கிட்ட ஆகுது. ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே அதிகம் தான். சென்னையில் என்ன சம்பாரிச்சலான்னு சொல்லி வராங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க பிரச்சனை. அதுக்கு அவங்கவுங்க ஊர்லேயே இருந்துடலாம். சென்னைக்கு வந்தால் தான் தெரியும் அது சொகுசாக வாழ முடியுமா முடியாதான்ட்டு. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சென்னை வந்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஆனால் அதெல்லாம் வாழ்ந்து பெரிய ஆளாக ஆக முடியாது இப்போ இருக்கிற காலகட்டம். சென்னை வந்து யூஸ்வலாக வந்தாரை வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் வந்தாலும் எப்படியாவது இங்கே ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிடலாம் தான் எனக்கு தோணுது. ஊரில் சொத்து பற்றி எல்லாமே இருக்குது, வாங்கணும். சென்னை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. சென்னையில் பிழைக்கிற பெருசே விஷயம் இல்லை. மண்ணள்ளி வச்சாலும் காசாக இருந்துச்சு. எங்களை பொறுத்த நாங்களாம் வியாபாரி. கடன் கார்டு, கிரெடிட் கார்டு. இப்போ ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுலாம் என்னென்னே தெரியாது. போய் கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு கேட்டாலே தெரியாது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, நகை, கோல்டு லோனு, அந்த லோனு இந்த லோனு, அந்த மாதிரி லோனில் தான் எல்லா லைஃப்பும் அப்படியே போயிடுது. முக்கால்வாசி லோனில் தான் வாங்குகிற சம்பளம் எல்லாமே. இன்றைக்கி 20,000 வாங்குறோன்னா அதில் 15,000 லோனுக்கு தான் போயிடும். மீதி 5,000 தான் எடுத்து வைப்போம். இப்போ வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அது உண்மையா? அது என்னமோ வாழ வச்சு தானே இருக்கிறோம். அதாவது வெளியிலேருந்து வந்து அதிகப்படியான ஆட்கள், இப்போ ஹிந்திக்காரன்லேருந்து அதிகபட்சமான ஆட்கள் வந்து உள்ளே வந்ததுனால சென்னையோட பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. எவ்வளோ கஷ்டம்னு சென்னைக்கு வந்து பிழைக்கலாம். எங்கிட்ட வேணால் எப்படி தான் பிழைக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான்.